எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு இங்க ஃபுல் ஷட்டவுனுங்க. ஸோ நேச்சுரல் லைட்ஸ்லயே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதானி குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா, ஹிடன்பர்க் ரிசர்ச் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்டாக் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து செபி விசாரணை நடத்தினாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நிராகரிச்சிருக்காங்க செபி. இது அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டுங்க. இன்னைக்கு அதானி குழும பங்குகள்லாம் பயங்கரமா மேலே ஏறி இருந்தது. மேக்ஸிமம் 10% வரைக்கும் ஏறி இருந்ததுங்க. அடுத்து இந்த டேரிஃப் 25+25% டேரிஃப் இருக்கு இல்லையா, அதுல டர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் 8 to 10 வீக்ஸ்ல அப்படின்னு சொல்லி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி டர்ன் அரவுண்ட் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லதுதான். அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா அவங்களோட எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ஸ்ல பிராண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஷிர்வாத், பிங்கோ, எப்பி, தென் மங்கள் தீப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடிசி சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 10 ரூபாய் விலை இறங்கி இருக்குங்க. அடுத்து அமேசான் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, ஃபினான்ஷியல் 25 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்குங்க. அதாவது லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, பட் ஷார்ப்பாக நேரோ டவுன் ஆயிருக்கு. 90% அவங்களோட லாஸை குறைச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல ஒரு 3469 crores இருந்தது. ஃபினான்ஷியல் 25ல ஒரு 374 crores இருந்திருக்குங்க. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டோம்னா 586% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24ல 720 கோடியா இருந்தது, 4942 கோடியா கூடியிருக்குங்க ஃபினான்ஷியல் 25ல. இதற்கு மத்தியில எக்ஸ்பென்சஸ் ஒரு 6% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அமேசான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் 25ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குள்ள வந்திருக்காங்க. ரெவன்யூ ஒரு 18% ஏறி இருக்குங்க ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. ஸோ அமேசான் தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு என்பிஎஃப்சி ஆக்சியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அக்வயர் பண்ணாங்க ஒரு $200 மில்லியன். ஸோ இதுக்கு ஆர்பிஐ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆக்சியாம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அமேசானுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பை நவ் பே லேட்டர், அதாவது லோன் கொடுக்குறதுங்க. லோன் மூலமா அமேசான் கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்ட்டை செல் பண்றது. ஸோ அமேசான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்பிஎஃப்சி லைசன்ஸ் ஆக்சியாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா வந்துருச்சுங்க. ஸோ மறுபடியும் ஃபர்தரா அவங்க பொசிஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க இந்தியாவில். அடுத்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து புதுசா டவர் கிரேன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃபரைதாபாத்ல நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 400 கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு 32 ஏக்கர்ஸ் லேண்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. கம்பெனியோட திட்டம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் 30ல இப்போ இருக்கிற மாதிரி ரெவன்யூவா அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து குஷன் கியூடெக் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்ல ஒரு 51% ஸ்டேக் எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. டீல் எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு 522 கோடி ரூபாய்ங்க. இந்த குஷன் கியூடெக் அப்படின்றவங்க யாருன்னா, கேமரா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல்ஸ் ரெடி பண்றவங்க ஐபோன்ஸ்க்கு, ஆட்டோமேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஐஓடி டிவைசஸ்க்கு. ஸோ இதுல ஒரு 51% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு டிக்ஸான் டெக்னாலஜிஸ் தயாராகிறாங்க. டிக்ஸான் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து ஐஷார் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் என்ன பண்றாங்க, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பிக்அப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா 100 எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை டிப்ளாய் பண்றதுங்க. பிக்அப் லாஜிஸ்டிக்ஸ் இந்த எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிளை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, எஃப்எம்சிஜி குட் பிசினஸஸ், தென் இ காமர்ஸ் பிசினஸஸ், தென் ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன், தென் பர்ஷியபிள் டெலிவரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, குளோபல் ஸ்டீல் மார்க்கெட் அப்படின்றது இப்போதுமே ரொம்ப கடினமான சுச்சுவேஷன்ல தான் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க உலகம் முழுக்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 10 மில்லியன் டன் ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. யாராலையுமே கொடுக்க முடியாத விலைக்கு அவ்வளவு மலிவான விலையில ஸ்டீலை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ சைனாவோட கம்பீட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. டாடா ஸ்டீலுடைய எம்டி சிஇஓ டிவி நரேந்திரன் அவர்கள் தான் இதை சொல்றாரு. அடுத்து ஆயில் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஃபினான்ஷியல் 30க்குள்ள 1.3 ட்ரில்லியன் ருபீஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியுடைய மேஜர் பிளான் என்ன அப்படின்னா, டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது போக கம்பெனி வந்து கிரீன் எனர்ஜி செக்டர்ல நாங்க எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்கேல் அப் பண்ணுவோம். குறிப்பா கிரீன் ஹைட்ரஜன், பயோஃபியூல்ஸ், தென் கம்ப்ரஸ்டு பயோகேஸ், இந்த ஏரியாஸ்லாம் சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஒரு 17,000 crore கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஆயில் இந்தியாவுடைய சீஃப் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா, எங்களுடைய டார்கெட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல நாங்க வந்து சூப்பர் ஸ்டாரா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரா தாங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து 13 குவார்டர்ஸா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஜூன் 2025 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 13% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் வந்து 19% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. அதாவது இந்தியன் ஹோட்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முன்பு எப்பயும் இல்லாத அளவுக்கு அக்ரெசிவா அக்விசிஷன் நடக்கிறதுங்க. பயங்கரமா க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோல அப் ஸ்கேல், மிடில் ஸ்கேல், பட்ஜெட் ஹோட்டல்ஸ், தென்
க்ரோன் ஜுவல் தாஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து பாண்டிச்சேரியில ஒரு 4th ஹோட்டலுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க, ட்ரீ ஆஃப் லைஃப் கூட. ஸோ ஏற்கனவே அவங்கள்ட்ட 3 ஃபெசிலிட்டி இருக்கு. இன் அடிஷன் டு தட் பாண்டிச்சேரியில ஒரு 3 ஃபெசிலிட்டிஸ் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ இப்பயே இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஜெர்மனில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குங்க. ஸோ அந்த பிளான்ட்ல ஒரு 1000 பேருக்கு வேலை போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஜெர்மனி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் எக்ஸ்ப்ளோரர் எஸ்யூவி அங்கதாங்க ரெடி ஆகுது. ஸோ கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த பேட்டரி பவர்ட் கார்ஸோடைய சேல்ஸ் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல. அது போக ஃபோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, யூரோப்பை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்ட் அப்படின்றது இண்டஸ்ட்ரி ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று பயங்கரமா மேலே ஏறிடுச்சுங்க. ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போயிருக்கு. நாஸ்டாக் ஒரு 210 பாயிண்ட், டவ் வந்து ஒரு 124 பாயிண்ட், தென் S&P 500 ஒரு 31 பாயிண்ட் அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 0.25% ரேட் கட் மட்டும் இல்லைங்க, ஃபர்தரா ரேட் கட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் நேற்று மேலே ஏறினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இன்டெல் தாங்க. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு அப்புறம் நேற்று ஒரு 22% மேலே ஏறி இருக்குங்க. 38 ஆண்டுகள்ல ஒரு பெஸ்ட் டே அப்படின்னா அது நேற்று தான் இன்டெலுக்கு. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போமே. முதல் காரணம் என்ன அப்படின்னா, என்விடியா $4 trillion மார்க்கெட் கேப்ல ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு $5 billion வந்து இன்டெல்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லைங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து சிப்ஸ் டேட்டா சென்டர்ஸை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்டெலுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். அது போக என்விடியா வந்து இன்டெலோட கை கோர்த்துக்கிட்டு ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தென் பர்சனல் கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டையுமே டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெலுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர் தென் ஏஐ சைடு போகணும்னு ஆசைப்படுறவங்க யூஎஸ் மார்க்கெட்ல இன்டெலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 மாசமா பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐஆர்எஃப்சி பத்தி கேட்டிருக்காங்க. ஐஆர்எஃப்சி இப்பயுமே எனக்கு காஸ்ட்லியான சைட்ல தாங்க இருக்கு. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க, சடனா மேல போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எல்என்டி மட்டும் போகலங்க, மற்ற மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று மேல போயிருக்கு. Q2ல ஒரு டேர்ன் அரௌண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால கூட நேற்று சடன் மூவ்மெண்ட் இருந்திருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கு, தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து ஜோதி லேப்ஸுடைய கன்சிடரேஷன் பத்தி எழுதியிருக்காங்க. 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, கொஞ்சம் கீழே வரட்டும். 300 கீழே நான் எதிர்பார்க்கிறேன், வெயிட் பண்ணலாம். அடுத்து கியூபிட் நிறுவனத்தினுடைய பங்குகள் பத்தி கேட்டிருக்காங்க. அது ஓவர் வேல்யூட் தான். ஓவர் வேல்யூட் அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ரேலி ஆகி மேல போயிருக்கு. இந்த நேரத்துல உள்ள போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். சர்வோடெக் ரினியூவபிள்ஸ் இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே காஸ்ட்லி தாங்க, 30 டைம்ஸ் விட அதிகம். சர்வோடெக் எடுத்துக்கிட்டோம்னா 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து கியூபெக்ஸ் டியூபிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ரொம்ப 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 ஸ்மால் கேப், அது ஒரு பக்கெட்டுங்க. ஸ்மால் கேப்பே ரிஸ்க், அதுல டெட் டு ஈக்விட்டி 0.4, ரொம்ப ரிஸ்க். அடுத்து சாக்சாஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க, ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், 0.12. ஸோ ப்ராடக்ட் இன்ஜினியரிங் கம்பெனிங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 15 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கன்சிடர் பண்றது நல்லது. நம்ம லார்ஜ் கேப் ஐடி கேம்ஸே வந்து 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றோம். ஸோ ஸ்மால் கேப்புக்கு கேட்கவே வேணாம், 90 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்தா பார்க்கலாம். அடுத்து மயூர் யூனிக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரான வேல்யூவேஷன் இருக்குங்க, டெட் ஃப்ரீ, சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க கம்பெனியை, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, வேணும்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பஜாஜ் கன்சியூமர் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காருங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும், த்ரெஷோல்டு கிட்ட தாங்க இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா 2020ல இருந்து 2025 வரைக்கும் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் ஃபால் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதை விட நல்ல வேல்யூவேஷன் ஐடிசி இருக்கு. எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டாத பஜாஜ் கன்சியூமர் தேடி போறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து ஃபெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பத்தி எழுதிருக்காங்க. லுக்கிங் குட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நாட் லுக்கிங் குட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப ஷேர் பிரைஸ் 83ங்க. இப்போ அது 150ல இருக்கு, 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு, பிரைஸ் டு புக் 2க்கு மேல இருக்கு. ஸோ நாட் லுக்கிங் குட். அடுத்து சிஎல்என் எனர்ஜி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸை இன்டெரக்டா கன்சிடர் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் டாடா சன்ஸ்ங்க. ஸோ நம்ம ஏற்கனவே டாடா சன்ஸ் வேணும் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டாடா மோட்டார்ஸ், டாடா பவரை பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வழியாவே நம்ம போனோம்னா டாடா எலக்ட்ரானிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி தான். அடுத்த ஒரு நண்பர் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்சிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. குறிப்பா பேங்கிங் வந்து 18%, என்பிஎஃப்சி 7%, தென் ஐடி 14%, ஃபார்மா 14%, ஆட்டோ இவி 13%, தென் கோல்டு 4%, தென் பவர் செக்டர் 14%, கேஸ் 4%, எனர்ஜி 8%, தென் டிராவல் அண்ட் ஹோட்டல் 4%. ஸோ இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குங்க. ஸோ சூப்பரா டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறாரு.
இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.